இட்லி தோசைக்குங்க தக்காளி பச்சடிங்க. நம்ம சின்ன ஜாரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 2 தக்காளியும் கூட போதுங்க, 1 மிளகா போதும். நம்ம இந்த மாதிரி பெரிய ஜாரில் அரைக்கிறனான்னு கூட ஒரு 4 தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. 2 அரை மிளகா 3 மிளகா நம்ம காரத்தை இருந்தாப்புல போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், புளி, 2 வரமிளகாய்ங்க, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, கரும்பு சர்க்கரை நம்ம 1 டீஸ்பூனே போடலாங்க, சின்ன டீஸ்பூன்லைங்க போட்டுங்க. தக்காளியும் சின்ன வெங்காயம் தொளிச்சுட்டு இதில் போட்டுங்க. வரமிளகாய், தக்காளி இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை மட்டும் நம்ம தொளிச்சு உள்ளே போட்டுங்க. தக்காளி 4-3 கட் பண்ணி போட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்த பின்னாடிங்க நம்ம சின்ன ஒரு தாளிக்கிற பாத்திரத்துலைங்க எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். தாளிக்கிற கலவை போட்டுங்க. தாளிச்சிட்டுங்க நம்ம இதில் வேக வச்ச தண்ணியை அதில் தாளிச்சதில் வடித்து விட்டுட்டுங்க. இந்த மிச்சம் நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் சூடாக இருக்கிறத ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டுங்க. நம்ம இந்த மாதிரி ஜாரில் அரைச்சி நம்ம அந்த தாளிச்சதில் ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி பச்சடி ரெடி ஆயிரும்.